सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। एकाकिनी भूमरूपा निर्द्वैताद्वैतवर्जिता अन्नदा वसुधा वृद्धा ब्रह्मात्मैक्यस्वरूपिणी बृहती ब्राह्मणी ब्राह्मी ब्रह्मानन्दा फलिप्रिया आशारूपा बृहत्तेन भावा भावविवर्जिता सुखाराध्या शुभकरी शोभना सुलभा गति। இப்படி அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள்ல பூமரூபா வரைக்கும் பார்க்கிறோம். அடுத்ததாக இருக்கிறது நிர்த்வைதா துவைத வர்ஜிதா இந்த நாமாக்கள். இதுதான் நிர்த்வைதா, துவைத்தம் இல்லாததான ஒரு ஸ்வரூபம், ரெண்டாவது பொருள் இல்லாதான ஒரு ஸ்வரூபம். ரெண்டாவது பொருள் இல்லாம எப்படி இருக்கும்? தான் இருக்க, உலகம் இருக்க, உலகத்தை காப்பாற்றணும், அதை ரட்சிக்கிறதுக்காகத்தானே ஈஸ்வர ஸ்வரூபம். அப்படி ஒண்ணும் இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அதுக்கு என்ன சொல்றார்? அம்பாளுடைய ஸ்வரூபம் தன்னை விட இன்னொரு இடத்துல வேற இல்ல, எல்லாவற்றிலையும் ஊடுருவி இருக்கு, எல்லா மனுஷியாலும் ஊடுருவி இருக்கா, எல்லா பொருளையும் ஊடுருவி இருக்கா. எப்படி? சிச்சக்தி சேதனாகம்யா ஜடசக்தி ஜடாத்மிகா. உலகத்துக்கெல்லாம் காரணமா இருப்பதனால், காரணம் எல்லா காரியங்கள்லயும் இருப்பதனால், தங்கத்துல வந்த ஆபரணங்கள்ல எல்லாவற்றிலையும் தங்கம் இருக்கா இல்லையா? அதே போல உலகத்தை படைச்சதான அம்பாள் எல்லா பொருளையும் இருக்காளா இல்லையா? ஆனா நமக்கு தெரியல. நாம் அந்த வெளி பொருளை பாக்கிறோமே தவிர அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கிறீங்களா? பார்க்கல. வளைன்னு பாக்குறேள், மோதிரம்னு பாக்குறேள், ஆனா அதுக்குள்ள தங்கம் இருக்குங்கிறது கவனிக்கிறீளா? இல்ல. வளைங்கிறவள அத நீங்க பத்திரமா எடுத்து வைக்கிறதுனால என்ன தெரிகிறது? ஓஹோ இது வேற மிகுந்தது, அவ்வளவுதான் தெரியும். அது தங்கம்ங்கிற எண்ணமே கிடையாது சாதாரண சமயத்துல. அதே மாதிரி தான் இப்ப கதவு இருக்கு, ஜன்னல் இருக்கு, இதெல்லாம் மரம்னு நினைக்கிறோளோ? இல்ல. சொல்றதெல்லாம் கதவு மூடு, கதவை தர, கதவு, அவ்வளவுதான். அது இரும்பு கதவா, இத மரத்தினால செய்ய கதவா, இது பத்தி ஒண்ணும் இல்ல. யாராவது கேட்டா அப்புறம் நமக்கு தெரியுது. சோ இது மாதிரிதான் உலகத்துல அம்பாள் இருந்த போதிலும் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை நாம் அறிவதில்லை. ஆகையால் அந்த அம்பாளுக்கு என்ன சொல்லிருக்கோம்? இப்ப நிர்த்வைதா அப்படின்னு. எத்திர நான்யத் பஸ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி சபூமா. என் நிலையில் அதை தவிர வேற ஒன்னும் காணப்படலையோ, என் நிலையில் அதை தவிர வேற ஒன்னும் கேட்கப்படலையோ அந்த நிலைக்கு பூமான்னு பேர். அது இல்லாமல் நான் வேறு, நீங்க வேறு, இன்னொன்னு வேறு, அது வேறுன்னு சொன்னா அதுக்கு என்ன பேரு? மர்த்தியம். சோ எத்திர நான்யத் பஸ்யதி இத்யாதினா யதல்பம் தன்மர்த்தியம் இத்யந்தேன ஸ்ருதௌ துவைத தர்சனஸ்ய அனித்ய விஷயகதா பிரதிபாதனேன. எது உலகத்துல காணப்படக்கூடியதான பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்கு? அனித்தியமா இருக்கு. காரியமெல்லாம் அனித்தியம். எது எது உண்டா இருக்கோ அது ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான். அது எண்ணிக்கை எப்பங்கிறது தெரியல. அது காரியமெல்லாம் அனித்தியமா இருக்கிறதுனால அனித்திய விஷயகதா பிரதிபாதனேன தஸ்ய ஹேயத்வா தள்ளிவிட வேண்டியது. அப்ப வம்பாளை தவிர மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் தள்ளிவிடக்கூடியதான கோஷ்டியில இருக்குமேயானால், ஆகையால் என்ன இருக்கு? துவைத்தம் எல்லாம் போயாச்சு. அப்ப என்ன இருக்கு? நிர்த்வைதா. அப்படி நிர்கதம் துவைத்தம் யஸ்யாம்சா நிர்த்வைதா ந புனः துவைத்தம் பூர்வம் ஸ்திதம் பச்சான் நிர்கதம். இருந்து போகல,
எப்பொழுதுமே இல்ல. எப்பொழுதும் தங்கம் இருக்கே தவிர எப்பொழுதும் வளைங்கிறது இல்ல. அந்த வளையிலிருந்து தங்கத்தை எடுத்துட்டு பாருங்க, வளை இருக்கும். மோதிரத்திலிருந்து தங்கத்தை எடுத்து பாருங்க, மோதிரம் இல்ல. வேஷ்டி இருக்கு, வேஷ்டியிலிருந்து ஒவ்வொரு நூலா எடுத்துருக்கோ. நான் நூலை தானே பிச்சேன், வேஷ்டி எங்கேன்னா? நான் நூலை தான் சுவாமி பிச்சேன், வேஷ்டி எங்கேன்னா? நூலை பிச்சுட்டேன்னா வேஷ்டி இல்ல. அதே போல எந்த பொருளையும் காரண பொருளை தாங்கள் அப்புறப்படுத்தலையானால் அப்புறம் காரியம் இல்லை. அப்ப காரியம் என்ன? காரணம் தான். காரணமே வேற உருவத்துல இருக்கிறதுனால, வேற ஷேப்ல இருக்கிறதுனால அதுக்கு காரியம்னு சொன்னது. சோ எப்பொழுதுமே துவைத்தமான பதார்த்தம் அம்பாளை விட்டு பிரிஞ்சு இல்லை. ஆகையால் நபுனர்த்வைதம் பூர்வம் ஸ்திதம் பஸ்டான் நிர்கதம் மூலதையேவது நாஸ்தி, முதலிருந்தே இல்ல. இத்யாத்வைத வர்ஜிதா பேதஸ்ய அதாத்விகத்வேன, இந்த பேதமானது சாத்விகமா இல்லை. சார்வகாலிகா காலிகாத்து ததபாவா, ஒரு காலத்திலும் இல்லை. அதனாலதான் துவைத வர்ஜிதா. நிர்துவைத்தா சொன்ன துவைத்தமே இல்லாதவள். ரெண்டு நாம ஆச்சு. அன்னதா வசுதா வருதா பிரம்மாத்மைக்கியஸ்வரூபிணி அம்பாள் அன்னதா. எத்தனை ஜனங்கள் இருக்கா, எத்தனை பிராணிகள் இருக்கா, அவளுக்கெல்லாம் சமயத்துல அன்னம் கிடைக்கணும்னு எப்பவும் முயற்சி பண்ணிட்டே இருக்கு. யாரும் நான் அன்னமே கிடைக்காதனால பிராணன் விட்டேன்னு சொல்லாதீங்க. எங்கேயும் கிடையாது. பேப்பர்ல சொல்லுவான் ஸ்டார்வேஷன் டெத்னு. நிஜமா அது இல்ல. எது கிடைக்கிறதோ அது சாப்பிடலையே தவிர இவனுக்கு வேண்டியது வேணும்னு நினைக்கிறான். இவன் எது இஷ்டப்பட்டதோ அதுதான் எனக்கு வேணுங்கிறானே தவிர உலகத்துல அன்னமே இல்லைன்னு யாருக்கும் சொல்ல முடியும். ஆனா குறைச்சலா இருக்கலாம், எவ்வளவு வேணுமோ அவ்வளவு இல்லாம இருக்கலாம். ஆனா விவகாரம் என்னன்னா எல்லா பிராணிகளுக்கும் ஏதோ ஒரு அன்னம் கிடைக்கத்தான் கிடைக்கும். ஏன்னா அவளுக்கு கர்மானுரூபமா சில பேருக்கு பஞ்சபட்சமான அன்னம் கிடைக்கும். போன ஜென்மால அந்த ஜென்மத்துல அவ சிரார்த்தம் பண்ணிருப்பா. என்னைக்கு நல்ல ஆகாரம் கிடைச்சிருக்கோ அன்னைக்கு அந்த ஜென்மால இருக்கக்கூடியதான குழந்தைகள் சிரார்த்தம் பண்ணிடான்னு அர்த்தம். கிடைக்கல ஏகாதசி எண்ணிக்கைங்கிறல ஒண்ணும் கிடைக்கல. அவ்வளவு ஏகாதசின்னா நீங்க விரதமா இருந்தா அப்படி அர்த்தம் இல்ல. நிஜமாவே ஒண்ணும் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், ஏதோ கொஞ்சமா தான் கிடைச்சிருக்கேன்னா அன்னைக்கு ஏதோ ஜென்மாந்தரத்தை சிரார்த்தம் பண்ணல அப்படின்னு வச்சுப்போம். சாஸ்திரம் அப்படித்தான் சொல்றது. விவகாரம் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடியதான அன்னம் எல்லாம் இப்படி அதோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன்னா உலகத்துல எல்லா பிராணிகளுக்கும் அன்னத்தை அந்தந்த சமயத்துக்கு கிடைக்கிறா போல மனுஷால விடுங்க, இவன் எங்கேயாவது சம்பாதிச்சுக்கலாம். காட்டுல இருக்கக்கூடியதான பூச்சிகள் என்ன பண்ணும், பாம்பு இருக்கு, அது இஷ்டமா வெளியில வர முடியாது. நம்ம மாதிரி டக்குன்னு எழுந்து காலம் எழுந்து ஒரு கார்ல கிளம்பி வர்றதுங்கிறது நடக்காது. அது பார்த்து கிளம்பிச்சுன்னா மறுபடியும் புத்துக்கு வர வரையும் தான் அதுக்கு வாழ்க்கையே ரெடி அல்ல. வெளியில வந்தா வேற பிராணிகள் அதை கொண்டு போடலாம். மனுஷன் கண்ணுல விழுந்த மனுஷன் தான் அவனுக்கு யமதர்மராஜா. கண்ணுல விழுந்துட்டு சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார். அதை கொண்டு போட்டுதான் அடுத்த வேலை பாக்குறான். இப்படி அந்த அந்த பாம்பும் என்ன பண்றது, வெளியில வந்துதான் ஆகாரத்தை தேடிக்கிறது. ஆகாரம் கிடைக்கும்னு யாராச்சும் சொன்னால சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணும் கிடைக்காதவன் என்ன பண்றது, வெறும் காத்த சாப்பிட்டு அது இருக்கு. அது வாயுபட்சம்னு பேர் பாம்புக்கு. அது ஆகாரத்துக்கு தவக்கலை கிடைக்கிறதா அது கிடைக்கிறதான்னு ட்ரை பண்ணும். கிடைக்கலன்னு என்ன பண்ணும், காத்த மட்டும் நல்லா இழுத்துட்டு 10 தரம் சாப்பிட்டு இருந்திருக்கும். அதுக்கு கொஞ்சம் பசி குறையும், வெறுமனப்படுத்திட்டு இருக்கும், மறுபடியும் எழுந்து போகும். சோ எல்லோருக்கும் ஏதோ விதமான ஆகாரத்தை அளித்துக் கொண்டே இருக்காள் அன்னதா. அன்னம் மட்டும் இல்ல சுவாமின்னு வசுதா, வசு தங்கத்தையும் கொடுக்கிற. யார் ஒரு தரம் அந்த பரமேஸ்வரன் தலையில ஒரு உத்தரணி ஜலத்தை விட்டு ஒரு பில்வத்தை போடுறாளோ அவளுக்கு அஷ்டைஸ்வரியமும் கொடுக்கறான். எப்பவுமே ஸ்திரீகளுக்கு அவ ஆத்துக்காரருக்கு மரியாதை பண்ணினா கௌரவம், சந்தோஷம். ஆனால் அவங்க பண்றாளான்னு அது வேற கேள்வி. ஆனா விவகாரம் என்ன, ஆத்துக்காரர் மட்டும் சௌக்கியமா இருக்கணும், அவளோட நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்க்கறது இந்த நாட்டு ஒரு சம்பிரதாயம். அப்படி அந்த பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணும் பொழுது அவளுக்கு நிறைய காசை கொடுக்கிறாள. அதான் வசுதா. வசுதா, வசுன்னா தங்கம், அதை கொடுப்பவள். அதனால என்ன பேரு, அன்னதா வசுதா.
இந்த அன்னதாவஸ்தாங்கிறதுக்கு பிரதானந்தி கோபுரத்துல சவாயேஷ மகான் அஜ ஆத்மாநாதோ வசுதானோ விந்ததே வசு ஏவம் வேதா ஸ்ருதி சொல்லு சவாயேஷ மகான். அந்த ஆத்மஸ்வரூபம் ரொம்ப பெருசு. அஜஹா அதுக்கு பிறவி இல்லை. என்ன பண்றதா? அன்னா ஆத்மா அன்னாதஹா அன்னத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல வசுதானஹா வசுவையும் கொடுக்கிறார். விந்ததே பரமாத்மா இத்தனையும் நமக்கு அளிக்கிறார் எனக்கூடியதான விஷயத்தை அறிஞ்சவன் அவன் இப்படி இருக்கான். வசு விந்ததே வசு இதனாலே கிடைக்கிறது. பரமாத்மா எல்லோருக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் அளிக்கிறார் என்றது அறிந்தாலே நமக்கு ஒரு புண்ணியம் வருது. அதனால எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு விந்ததே வசு ஏவம் வேதா அப்படின்னு. இங்க மகானஜாத்மா அன்னாதகான்னு இருக்கு. அன்னத்தை கொடுக்கிறவர்னு அர்த்தம். இங்க அத்த அன்னாதகான்னு அன்னம் ஆசமந்தா அன்னாதக அன்ன சப்தத்துக்கு மேல கொடுக்கிறவர் தான். அப்ப என்ன வரணும்? அன்னதகா தான் வரணும். அன்னாதகான்னு ஏன் போட்டிருக்கள்? அன்னம் ஆசமந்தா ததாதி. ஏதோ ஒரு நாளைக்கு கொடுக்கறதுனே ஒரு 10 வருஷம் கொடுத்தானே போறோம் உங்களுக்கு அப்படின்னு விட்டுருவியா? நீங்க உயிரோட இருக்கிற பரியந்தம் கொடுக்கறான். அதனால ஆசமந்தா ததாதி இது அன்னம் ஆசமந்தா ததாதி இத்யேவமேவ வியாக்கியாதம் சாம்பிரதாயிகை சாம்பிரதாயிகாலா இருக்கக்கூடியதான பாஷ்யக்காரால இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அன்னதா வசுதா. அதுக்கப்புறம் விருத்தா வேகமா நாமக்கள் போச்சுன்னு பார்க்கப்படாது. எங்க வசதி எங்க வியாக்கியானம் அதிகமா இல்லையே அங்க வேகமா போகும். எங்க ரகசியமான விஷயம் இருக்கோ அங்க ஒரு நாம குணத்தள்ள தாக்கல் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லாது. விவகாரம் என்னன்னா எது எவ்வளவு இருக்கோ அது. இந்த விஷயங்கள்லாம் சிலது முன்னால சொல்லியாச்சு, அதனால வேகமா போகும். விருத்தா வயசானவள் இப்படி ஒரு நாமாவா இது அம்பாளவை வயசானவள் அப்படின்னு சொன்னா இது போற்றல சுவாமி நீங்க வையறல்னு இந்த கிழம் அப்படின்னு சொல்றேன். பழைய பஞ்சாங்கம் கிழம் இதெல்லாம் சொன்னேன்னா அது போற்றுறது தெரியல லோகத்துல. ஆனா எப்படி தெரியுது? வெய்யராபல்னு தெரியுது. வாக்தேவிகள் இது ஒரு கிழன்னு சொன்னா அது நன்னா இல்லையே. விருத்தான்னு சொன்னா அது நன்னாவே இல்லையே. அடுத்ததான் சாஸ்திரம் படிக்கிறப்ப உங்களுக்கு விருத்தான்னு வரப்ப ஞாபகம் வரும். இப்படி எல்லாம் எழுதியிருக்காளே என்ன சுவாமி? இல்ல விருத்தா ஜரகா தம் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி இதி ஸ்ருதே. அம்பாளன துவம் ஸ்திரீ துவம் குமாரவு தவா குமாரி துவம் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து எல்லாமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு இருக்கு. யாருடைய ஒத்தர் இதயத்துல மட்டும் இல்ல எல்லோருடைய எங்கும் இருக்கா. சின்ன குழந்தை இதயத்திலும் இருக்கா, அப்ப பிறந்த குழந்தை இதுலயும் இருக்கார், வயசான வாழ்க்கை இதயத்திலும் இருக்கார். எல்லா உருவமாகவும் அம்பாள் தான் இருக்கா. இன்னைக்கு 1 கிராம் தங்க நகை போட்டுக்கிறார். அப்படியும் பழைய நாள்ல என்னன்னா அது நகைன்னு இருக்குமே, ஆனால் ஒரு 20 சவரம் 30 சவரம் இருக்கணும். அப்படிதான் போட்டிருந்தார். அது அந்த ராஜாக்கள்லாம் போட்டிருக்கப்படி அதெல்லாம் நம்ம போட்டா தலை குனிஞ்சு போயிடும், நிக்கவே முடியாது. அது விவகாரம் என்ன அப்படி போட்டிருந்தார். இந்த இதுலயும் தங்கம் இருக்கு, அதுலயும் தங்கம் இருக்கு. இதுல குறைச்சலா இருக்கா, அது ஜாஸ்தி. அதே மாதிரி அம்பாள் எல்லாத்துலயும் இருக்கா. படிக்காதவன் இடத்துலயும் இருக்கா, படிச்சவன் இடத்துலயும் இருக்கா. ஆண்கள் இடத்துலயும் இருக்கா, பெண்கள். ஆனா பெண்கள் இடத்துல அதிகமாக காணப்படுதான். வித்யா சமஸ்தா சவதே விதுரூபா ஸ்ரீய சகஸ்தா சமலா ஜகத்சு ஸ்ரீய சமஸ்தா சகலா ஜகத்சு சகலாஹா ஸ்திரீய எல்லா ஸ்திரீகளும். போன தரம் கிளாஸ்ல குலஸ்திரீகள்னு சொன்னேன். குலஸ்திரீகள்னு ஒரு 8 பேரு சொன்னேன். யாராவது வண்ணா நோட்டுல இருக்கக்கூடியதான ஸ்திரீ கணிகா இப்படி எல்லாம் சொன்னோம். எல்லாரும் அம்பாள் தான். அதனால ஒருத்தர குறைச்சல் ஒருத்தர ஜாஸ்தி நினைக்கப்படாது. அம்பாள் எல்லா விதத்திலையும் இருந்துட்டு இருக்கா. அப்ப கிழவாள இருக்கக்கூடிய வயசான வாழ்க்கை இருக்கா இருக்கா. இதனால்தான் வேதம் சுமங்கலி ரியம்பதூரி மாம் சமேத பத்யதா சொல்றது. கல்யாண பொண்ணா இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு என்ன பேரு? வதூன்னு பேரு. அப்ப வதூன்னு தான் சொல்லணும். கல்யாணம் சப்தபதி ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. சப்தபதி ஆனாதான் கல்யாணம்னு பேரு. அதனால தாலி கட்டினா கல்யாணம், கையை பிடிச்ச கல்யாணம் இதெல்லாம் கிடையாது.
சப்தபதி ஆன பிறகுதான் கல்யாணம் முடிஞ்சது. சேஷஹோமம் நடக்கணும், சப்தபதி ஆகணும். அந்த 7 அடி அந்த அம்மா காலை புடிச்சு அம்மி மேல நிக்க வச்சு இறச்சி அந்த மெட்டி எல்லாம் போட்டு அங்க அருந்ததிய பாருன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணினா கல்யாணம் முடிஞ்சது. சக்கியம் சப்தபதி நஞ்சா சப்தபத்யந்தம் விவாஹா. சப்தபதி ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். இப்படி சப்தபதி ஆயிடுச்சுன்னா இனிமேல் அந்த பொண்ணுக்கு என்ன பேரு? பாரியா, பரணாத் பாரியா. அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த அம்மாவுக்கு கர்ப்பம் வந்தது. சீமந்தம் பண்ணினா, சீமந்தம் பண்ணினா சீமந்தினி அப்படின்னு. அதுக்கு பிறகு இவனுடைய சரீரத்தை அங்கா தங்கா லோம்னா லோம்னா அப்படின்னு இந்த புருஷனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான் எல்லா அங்கங்களுடைய ரசமும் வீரிய மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணிட்ட போய் மறுபடியும் அந்த பொண்ணுல இருந்து வெளியில வரான். சோ அங்க குழந்தையா பிறக்கிறது யாரு? இவன் தான். புருஷனே சூக்ஷ்ம ரூபமாக அந்த பெண்ணிடத்துல சென்று மறுபடியும் எதஸ்யாம் ஜாயதே புனः அப்படின்னு அப்பொழுதுதான் அந்த அம்மாவுக்கு ஜாயான்னு சொல்லணும். என்ன? வது, பாரியா, சீமந்தினி, ஜாயா. அதுக்கப்புறம் நீங்க ஏதோ கணபதி ஹோமம் அது இது பண்றேன்னு வச்சுங்களேன், பின்னால் நின்னுட்டு 9 கட்டிட்டு அந்த தர்பைய புடிச்சுண்டு அந்த முதுக கீழே இருந்தாள்னா அப்ப பத்னி. இதுல என்ன கிடையாது? பத்யுர்னோ யஜ்ஞ சம்யோகே. பதிங்கிற பதத்துக்கு மேல யஜ்ஞ சம்யோகம் ஒருமையானால் நுக்கு பிரத்யம் வந்திருக்கு. அதான் பத்னி அப்படின்னு வந்திருக்கு. சோ ஒருவருக்கே பல பேர்கள். ஆனா வியக்தி ஒண்ணுதானே சார். கல்யாணம் ஆகுதுன்னா அவ வேற, கல்யாணம் ஆயிடுதுன்னா வேற, உண்டா இருக்காள்னா வேற, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த வேற வேறையா? ஒரே வியக்தி தான் சுவாமி. ஆகையால் அம்பாள் அவடத்துல இருக்கான்னா இத்தனை பெயரோட இருக்கா. அதே போல வயசான பிறகு அந்த அம்மா சுமங்கலியா, சுமங்கலின்னு சொன்னாலே வயசானவள் அர்த்தம். அந்த சுமங்கலியானவள் 1000 பிறைகளை பார்த்திருப்பான். அவ வந்து பாக்கணும் இந்த பொண்ண, கல்யாணம் ஆன பொண்ணு மனையில உட்கார்ந்து இருக்கக்கூடியதான அந்த பெண்ண வந்து பாக்கணும். அவளுடைய பார்த்தா போருமா. ஸ்திரீகள், வயசான ஸ்திரீகள் வந்து அந்த பெண்ணை பார்த்த அக்ஷதை போடுறது, அந்த பொண்ணை தலையை தொடுறது, இதெல்லாம் பண்றா. இப்ப தலையை தொட்டா நீங்க கையெழும் விவகாரம் முழுக்க. ஆனா தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்றானோ. சில பேர் அதை விட கன்னத்தை தொட்டு முத்தம் விட்டுக்கிறாரு. கல்யாணத்திலேயே பண்ண வேண்டியது பிராரப்தம். விவகாரம் என்ன இப்படின்னு பண்ணிட்டு இருக்கா. லோகத்தில் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். விவகாரம் முழுக்க பண்ணப்படாது. வந்து பாருங்க, சுமங்கலி ரியம்பதூரி மாம் சமே தபஸ்யதா. வதூங்கிறது அந்த வேதம் பத்திரம். இன்னும் கல்யாணம் முடியல, பாரிய ஆகல, வதுவாத்தான் இருக்கார். வதூவராள்னு சொல்றாள் இல்லையா, வதுவா இருக்கா. அவளை வந்து பாருங்க. ஏண்டா நீங்க பார்த்தா அந்த பொண்ணுக்கு சௌமங்கல்யம் வரும். அந்த பெண்களை எவ்வளவு வசத்தியா வச்சிருக்கு. வயசான காலத்துல மரியாதை கொடுக்கறது இந்த நாடு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓல்டேஜ் ஹோம்ல தள்ளுறது இந்த ஊர் இல்லை. இப்பதான் மாறிண்டே இருக்க, விவகாரம் முழுக்க ஏதோ பண்ணிட்டு இருக்க. நம்ம ஊர்ல வயசானவாள் இருந்தா அவளை சேவிக்கணும், அவளுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். தினந்தோறும் அம்மாவை சேவிக்கணும், அப்பாவை சேவிக்கணும். அதே போலயே பண்டிகை நாள்களா இருந்தா அவளுக்குமே நமஸ்காரம் பண்ணி அவ ஆசீர்வாதம் காமிக்கணும். இதுதான் முக்கியமானது, பண்ண வேண்டிய காரியம். அதை விட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இப்ப எல்லாம் பண்டிகை நாள் வந்தது, மேரேஜ் டே வந்ததுன்னா ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு பார்ட்டி விட வேண்டியது. அதுதான் நம்ம கொண்டாடுற வழின்னு வச்சுட்டு இருக்கோமே தவிர பழைய நாள்ல எப்படி இருந்ததுன்னு கவனிக்கல. ஆகையால் விருத்தா வயசானவள்னா ரொம்ப கௌரவம், அவளுடைய ஆட்சியை பெறணும். அப்படி அம்பாள் எப்படி இருக்கா? வயசானவளாகவும் இருக்கா, வயசானவாளுடைய சரீரத்திலையும் இருக்கா. அப்படி வஞ்சதி ஜீர்ணோ தண்டேன வஞ்சதி. கையில தடிக்கம்போடு நடக்கிறாளாம். அவர வயசானாலும் ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறாள். அது சர்வஜேஷ்டத்வா சர்வஜகத் ரூபேண அபிவிருத்தத்வா விருத்தா. அம்பாள் எப்ப பிறந்தாங்க? பிறவையே இல்லையே, கிடையாது. ஒருத்தர் கணபதிய ஸ்தோத்திரம் பண்ற, மாதாமக மகாசைலம் பிதஸ்தபிதாமிஹம், நான் அவருக்கு வணங்குகிறேன். யாருன்னு அவருடைய அம்மாவுக்கு அப்பா இருக்க பார்த்தல, யார மாதாமகன். அவர் யாருன்னு ஒரு மலை. நான் யாருக்கு வணங்குறனோ
அவருடைய அம்மாவுக்கு அப்பா தாத்தா அவர் யாரு மலை மாதா மக மகாசைலம் மகஸ்தபிதா மகம் அவர் ரொம்ப பெரியவர் சைத்திலையும் பெரியவர் தான். ஆனா விவகாரம் என்னடா அவருக்கு அப்பா அப்பா யாராவது இருக்காளோ அப்பாவுக்கு அப்பா கிடையாதுன்னு. அம்மாவுக்கு அப்பாவோ ஒரு மலை அப்பாவுக்கு அப்பாவோ யாருன்னு அது கிடையவே கிடையாது. ஆனா உலகத்துக்கு காரணம் காரணம் ஜெகதாம் வந்தே உலகத்துக்கு இருக்கிற எல்லாமும் அவர் விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதிகரஹா உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கார். ஆனா கண்டாதுபரி வாரணம் கழுத்துக்கு மேல யானையா இருக்கார். என்ன பண்றது இப்படிப்பட்டவர் யாருன்னு ஒரு புதிர் மாதிரி இருக்க பிள்ளையார நமஸ்காரம் பண்றாரு அவர் அவ்வளவுதான் விவகாரம் இருக்க. ஏன் சொல்ல வந்தேன்னா அது மாதிரி இந்த அம்மா எப்ப பிறக்கவே இல்லையே. எல்லாரும் பின்னால்தான் பிறந்த. பின்னால பிறந்தவாள்னா சின்னவள், முன்னால இருந்தவா பெரியவள். எல்லாருக்கும் பெரியவள். சர்வஜேஷ்டத்வாத் ஜகத் ரூபேண அபிவிருத்தத்வாத் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இல்ல உலகமா பரவி போயிட்டா. ஆகாசமா ஆனால் காத்தா ஆனால் ஜலமானாலும் என்ன ஆச்சு உலகமாக பரிவாயிட்டா இல்லையா பரவி இருக்கிறதுனால பெரியவள். விருத்தான்னு சொன்னா டூ பிக் எல்லாத்த விட பெருசு. விருத்தா இல்ல வர்தயதி ஜகதி சிவா நிஜந்தாத் கர்த்தரிக்தா வர்தயதி ஜகத் உலகத்தை பெரிதாக ஆக்குகிறாள். அவ பெரிதாக ஆக்குகிறாள்னா விருத்தான்னு எப்படி வரும்? வர்தகின்னு வரணும், வளர்க்கிறவள்னு அர்த்தம் இல்ல. அது நிஜந்தமா இருக்கிறதுனால கர்த்தர நிஜந்தம். கர்த்தர நிஜந்தம் காசல் இந்த சப்ஜெக்ட் ஃபார்ம் அப்படியே அது அப்படி வந்து சப்ராத்தியம் வந்து விருத்தா ஆச்சு. அப்புறம் அன்னதா விருத்தா விருத்தா பிரம்மாத்மைக்கியஸ்வரூபிணி பிரம்மாத்மைக்கியம் தத்துவமசி வாக்கியம் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் அம்பாள் தான். தத்துவமசி அகம் பிரம்மாத்மை ஞானம் பிரம்மா அயம் ஆத்மா பிரம்மா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கல. இத குருபாதக மந்திரத்துல சேர்த்து வச்சுண்டு என்னமோ ஹிம்சை பண்ணிட்டு இருக்கு. என்ன விவகாரம்? அதான் பாழ்ன பிரம்மாத்மைக்கிய ஸ்வரூபிணி மகா வாக்கியங்களுடைய அர்த்தம் என்னமோ அதான் பாள். எப்படி எம்பாள் ஆகும் என்ன ஏது? அது உபனிஷத்துல பிரம்மத்தை தானே சொல்றதுன்னு. அந்த பிரம்மத்தோட ஐக்கியம் அம்பாளுக்குத்தானே வேற யாருக்கு இருக்கு? அதனால பிரம்மணா சைதன்யேன சஹா ஆத்மனாம் ஜீவானாம் ஐக்கியமேவ ஸ்வம் நிஜம் ரூபம் அஸ்யாஹா. யார் அந்த தீட்சா காலத்துல குருனிடத்துல அந்த தத்துவத்தை கிரகிக்கிறாளோ அந்த குருனுடைய பார்வை மேல விழறதோ அப்பவே பிரம்மாத்மக்கியம் வந்தார். தெரியல நமக்கு. பூமிக்குள்ள விதையை போட்டா அது அடுத்த நாள் மழை வந்துடுது. அடுத்த நாளே தெரியுமா உங்களுக்கு? 15 நாள் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா வளரும். டெய்லி அதை ஜலத்தை விட்டார்கள். அது வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓஹோ வந்தாச்சு. அதே மாதிரியே நமக்கு அன்னைக்கே ஞானம் வந்தாச்சு தீட்சா தினத்தை அன்னைக்கே. அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வேதாந்தத்தை வாசி இந்த ஜன்மாவில கடத்தேர்கள். ஆகிய பிரம்மாத்மைக்கியஸ்வரூபணி பிரம்மணா சைத்தன்யேன சஹ ஆத்மனாம் ஜீவானாம் ஐக்கியமேவ அதுவே ஸ்வம் நிஜம் ரூபம் அஸ்யாஹா. பிரம்மாத்மைக்கியஸ்வரூபணி ஒரு நாமா சொல்லியாச்சு. ஒரு அர்த்தம் யத்வா பிரம்மாத்மனோஹோ சிவ ஜீவயோஹோ பிரம்மாங்கிறது சிவன் ஆத்மாங்கிறது ஜீவன் ஐக்கியமேவ ஸ்வம் சர்வஸ்வம். அந்த அம்பாளை பூஜை பண்ண அம்பாளை என்ன கொடுக்கிறாளா? எல்லாத்தையும் கொடுத்து இதையும் கொடுக்கிறார். சர்வஸ்வம் பிரதிபாத்தியம் யஸ்யா. அப்படி சொல்லக்கூடியது என்ன சார்? ஹம்ச மந்திரா. குரு பாதுகையில அல்லது குரு மந்திரத்துக்கு என்ன பேரு? ஹம்ச மந்திரம் பேரு. ஹம்சம்னா அன்னம். அந்த அன்னபட்சி என்ன பண்றது? பாலும் ஜலமும் கலந்திருந்தா பாலை உட்கொண்டு ஜலத்தை விட்டுறது. இதுதான் ஹம்சம். அன்னபட்சியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? பாலும் ஜலமும் கலந்திருந்தா கவலையே படாம தான் பாலை பருகி அன்னத்தை ஜலத்தை விட்டுரும். அது மாதிரி ஜீவனம் பண்றார் குரு. உலகத்துல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, சத்சங்கமும் இருக்கு துஷ்சங்கமும் இருக்கு. அவளுக்கு எப்பொழுதுமே நல்லதே கிடைக்கணும், கெட்டது கிட்ட அவ மனசு போகப்படாதுங்கிறது பண்ற. அந்த குருனுடைய விவகாரம் என்ன பண்றார்? இப்படி பண்ணிவிடுறார். அதனால நீங்க எப்பொழுதும் நல்ல வழியிலே இருப்ப நல்ல கர்மாவை பண்ணீங்கன்னா நல்லது.
எமேவ சாது கர்மகாரிதிதம் எமேபியோ லோகேபியோ நிநீஷதே அப்படின்னு நல்ல செயல்களை உங்களை பண்ண வச்சு அம்பாள் காப்பாத்துறாள். என்ன இப்படி பண்ணினீங்கள, என்ன எது விவகாரமும் கிடையாது, நல்ல செயலை பண்ண வச்சு உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறார். சோ இப்ப என்னாச்சு, அந்த ஹம்ச மந்திரம். இந்த ஹம்ச மந்திரம்னு சொன்னீங்களா, இது என்ன சார்? நீங்க போன தரமே சொன்னேன், முன்னால ஜபம் பண்ணும் பொழுது காலம் ஆத்துக்கு போய் பாருங்க, உள்ள காத்து இழுக்கிறப்ப என்ன சத்தம் வருதுன்னு அப்படின்னு அகம்னு வருது, வெளியில விடுபட சஹான்னு வருது. ஒவ்வொரு தரமும் நீங்க மூச்சு காத்து விடும் பொழுது அகம் சஹா அகம் சஹான்னு வருதா இல்லையா? இந்த அகம் சஹான்னு சேர்ந்தா போயிடுதுன்னா ஹம் சஹா ஹம் சஹா. இதான் இதுக்கு அஜபா காயத்ரி, ஜபம் பண்ணாமலேயே நடக்கிற காயத்ரி மந்திரம், அஜபா காயத்ரி. இதுதான் குரு மந்திரம். பாருங்க, சர்வஸ்வம் பிரதிபாத்தியம் யஸ்ய சஹா ஹம்ச மந்திர ரூபம் அஸ்யாஹ. சோ ஹம்ச மந்திரம் தான் ரூபம். ததுக்தம் ஸ்காந்தே யஜ்ஞ வைபவ கண்டே. நீங்க பாட்டுக்கு ஏதோ மனசுக்கு தோணித்தல்லாம் சொல்லுன்ற கேள், நிஜமா இருக்கிறது எங்கேயும் புஸ்தகத்துல இல்ல போல இருக்கே இப்படின்னு உங்களை கல்பனை பண்ணி சொல்லுன்ற கேள கப்போல கல்பித்தம் அப்படிங்கிறோ இல்லமா. இது எங்க சொல்லிருக்க, ஸ்காந்த புராணத்துல யஜ்ஞ வைபவ கண்டத்துல பரமேஸ்வரனுக்கு சுப்பிரமணிய சுவாமி உபதேசம் பண்றார். அதவா ஜீவ மந்திரோயம் ஜீவாத்மா பிரதிபாதக. அப்பா இது ஜீவ மந்திரம், ஜீவாத்மாவை சொல்றது. அகம் சப்தஸ்ய ரூடத்வாத் லோகே ஜீவாத்மா வஸ்துனி. உலகத்துல யாரையாவது கேட்டு பாருங்க, யாருன்னு கேட்டா நான். யாருங்க கதவு பக்கத்துல இருக்கிறது? நான். டெலிபோன்ல யார் பேசுறாரு? நான் தான் பேசுறேன். நான் தான் பேசுறேன். யாரு? எல்லாரும் நான் தான் சொல்லுவா. யாரு? சில பேர் போன் பண்ணிட்டேன், யாரு? நான் தான். நீங்க யாருன்னு நான் கேள்வி கேட்டிருக்கேன். எல்லாரும் தன்னை என்ன சொல்லிக்கிறா? நானுங்க. என்னப்பா இந்த நான் எதிராளுக்கு புரியுமாங்கிற விவகாரம் தெரியாது. அதனால இந்த நான் சொன்னா அந்தந்த ஜீவனை குறிக்கும். அகம் சப்தஸ்ய ரூடத்வாத் லோகே ஜீவாத்மா வஸ்துனி. சக்தி மந்திர சகாராக்கிய. இந்த சான் இருக்க, இது சக்தி பீஜம். அதனால சக்தி மந்திர சகாராக்கிய பரமேஸ்வர வாசக. பிரகிருதார்த்தே பிரசித்தத்வாத் பிரசித்த பரமேஸ்வர. இங்க பரமேஸ்வரன் பேசுறோமோ இல்லையோ. சகான பரமேஸ்வரன், அகம்னா ஜீவன், ஜீவனும் பரமேஸ்வரன் சேர்ந்தா பிரம்மாத்மா ஐக்கிய சொல்லுது. இந்த ஹம் சஹாங்கிற மந்திரம் இருக்கே, ஹம் சஹா சோஹம் சோஹம் ஹம் சஹா சொல்லிட்டு இருக்கல, இது என்னது? இது ஜீவாத்மா ஐக்கியத்தை சொல்லக்கூடியதான மகா வாக்கியம். சத்வமசி அயமாத்மான சொல்ற மகா வாக்கியம். ஆயால் பிரகதார்த்தே பிரசித்தத்வ பிரசித்த பரமேஸ்வர. மகதாதி அணுபர்யந்தம், மகத்தத்துவத்திலிருந்து ஆரம்பிச்சு அந்த சாங்கியம் சொல்றான் பார்த்தீங்களா, மகத்தத்துவம் அங்கிருந்து ஆரம்பிச்சு, மகத்தத்துவம்னா ஹிரண்ய கர்ப்பன் ஆரம்பிச்சு அங்கிருந்து அணுபர்யந்தம், சின்ன அணு ஆட்டம் வரைக்கும், ஜெகத் சர்வம் சராச்சரம் ஜாயதே வர்த்ததே செய்வ. யாரால பிறக்கிறதோ, யாரால தங்கி நிக்கப்படுகிறதோ, யாரிடத்துல லயத்தை அடைகிறதோ, பரமேஸ்வரே சம்சாரித்வேன பாதோஹம். அகமகம் என்று நான் சம்சாரியாக சுகதுக்கங்கள் உடையவனாக, ராகத்வேஷங்கள் உடையவனாக எத்தனை துன்பத்தை அடைகிறேனே, இந்த நான் சயேவ பரமேஸ்வர. ஹம் சஹான்னு என்ன அர்த்தம்? ஹம் நான், சஹா பரமேஸ்வரன். ஹம்சஹான்னு ஒவ்வொரு தடவை நீங்க சொல்லும் பொழுது என்னாச்சு? ஜீவனே பரமேஸ்வரன் அப்படின்னு. சம்சாரித்வேன பாதோஹம் சயேவ பரமேஸ்வர சோஹமேவ ந சந்தேஹ. ஹம்சஹா மட்டும் சொல்லிருந்தாதீங்க, சோஹம். ஹம்ச சோஹம், ஹம்ச சோஹம், சோஹம் ஹம்சஹா, ஹம்ச சோஹம் ஹம்சஹா இப்படின்னு சொல்றேன். எப்படின்னா நானே பரமேஸ்வரன், பரமேஸ்வரனே நான். அப்படி ஏன்னா நானே பரமேஸ்வரன் சொன்னா ரிவர்ஸ் ட்ரூவா இல்லையா தெரியாது. சில சமயத்துல அப்படி வேற ஆகும். கடைக்கு போறேன், 1/4 கிலோ கத்திரிக்காய் நான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன். பக்கத்து கடைக்கு போனேன், வெண்டைக்காய் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப நன்னா தெரிஞ்சது, இதை விட அது நன்னா இருக்கும் போல இருக்கு, என்ன பண்ணேன், ஒரே 10 ரூபாய் தான் இருக்கு, கத்திரிக்காய் அந்த மாதிரி கொடுத்து வெண்டைக்காய் வாங்கிங்கோ, அடிக்க வந்துடுவா. நீ காசு தான் கொடுக்கணும், நான் பொருள் தான் கொடுப்பேன்.
2 1/4 கிலோ கத்திரிக்காய் 10 ரூபாய் தானேம்மா, இப்பதானே வாங்கினேன்னு. சரி, அவ்வளவுதான். ஈக்குவேஷன் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போகுமே தானே, அங்கிருந்து இங்க வராது. இது வெக்டர் குவான்டிட்டி, டைரக்ஷனும் உண்டு, ஒன்றும் பண்ண முடியாது விவகாரம் முழுக்க. அதனால என்ன, அது போல வெறும் ஹம்சகான்னு எழுதப்படாது, ஹம்ச சோகம். அந்த ஹம்ச சோகம்னு சொல்றப்ப அந்த நடுவுல இருக்கிறது யாரு? சிவன். ஹம்ச சிவ சோகம், சோகம் ஹம்ச சிவ, ஹம்ச சிவ சோகம் ஹம்ச, எல்லாம் இந்த ஸ்காந்த புராணத்துல இருக்க. யஜ்ஞ வைபவ கண்டத்துல இந்த குரு மந்திரத்துடைய அவர் தானே சிவகுருன்னு பேர். அந்த சிவனுக்கு குரு தத்துவத்தை எடுத்து சொன்னாராம். நீங்க சாதாரண பிரணவத்தை எடுத்து சொல்றார், அவர் குரு தத்துவத்தை எடுத்து சொன்னார். அந்த குரு தான் ஓங்காரம்னு சொல்லி வரிசையா அது 3000 ஸ்லோகம் இருக்கு. இந்த குரு தத்துவத்தை சொல்றதுக்கு மட்டுமே 3000 ஸ்லோகம். 1,00,000 ஸ்லோகம் எழுதினார் சார். 3000 எழுதப்பட விஷயத்துக்கு பாட்டுக்கு எழுதிவிட வரிசையா. ஆனா அது தனியா படித்தா சாஸ்திரங்கள் வாசிச்சவாளுக்கு தான் இது புரியும். சோகமேவன சந்தேக, இது எப்படி சுவானுபூதி பிரமாணதா. இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருந்தேன்னா இந்த ஜன்மாவிலையும் அனுபவம் வந்துடும். சுவானுபூதி பிரமாணதா இது ஏதேனா, இப்படி சொன்னதுனால என்ன, இந்த நாமாவுக்கு என்ன சொல்லியிருக்கான்? ஹம்ச மந்திரம்னா அன்னம்னு சொன்னேன். அன்னம் என்ன காரியம் பண்றதோ அது மாதிரி உங்களுக்கு துர்சங்கம் போய் சத்சங்கம் மட்டும் நிற்கும். இனிமேல வாழ்க்கையில கெட்ட வழிக்கு போக விடாம அவங்கள பண்ணுன்னு சொன்னேன். ஹம்சகான ஜீவ பிரம்மா ஐக்கியம்னு சொன்னேன். ஹம்சகான குரு மந்திரம்னு சொன்னேன். அந்த குரு மந்திரமானது சிவனோட ஐக்கியமாக்குறது உங்களைன்னு சொன்னேன். இத்தனை அர்த்தங்கள் இந்த பிரம்மாத்ம ஐக்கிய ஸ்வரூபிணிங்கிறதுக்கு. இதனாலதான் திரிசத்யாம் ஹம்ச மந்திர அர்த்தரூபிணி இது நாம வியாக்கியானம். இங்க மட்டும் இல்ல சார், அங்கேயும் இருக்கு ஹம்ச மந்திரார்த்தரூபிணி அப்படின்னு. அம்பாளே ஹம்ச மந்திரார்த்தம். சரி, பிருஹதி பிராமணி பிராமி பிரம்மானந்தா பலி பிரியா. அடுத்தது மகதி மஹியஸ்வாத் பிருஹதி, எல்லாரை விட பெருசு. என் காலத்துல பெருசவள் விருத்தான்னு சொல்லிட்டேன். பொருள்ல எல்லா பொருள்லயும் இருக்கிறதுனால எல்லாத்த விட பெருசு. ஆகாசத்திலையும் இருக்கா, பூமியிலையும் இருக்கா, அந்தரிஷத்திலையும் இருக்கா, எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால எல்லாத்த விட பெருசு. பிருஹதி இல்ல ஷட்டும் சதக்ஷர சந்தோ விசேஷ ரூபாவா, 36 அக்ஷரங்கள் இருக்கக்கூடியதான ஒரு சந்தஸுக்கு பிருஹதி அப்படின்னு. 32 அக்ஷரம் இருந்தா அனுஷ்டபம், 24 அக்ஷரம் இருந்தா காயத்ரி, அதே போல 36 அக்ஷரங்கள் இருந்தா அந்த ஸ்லோகத்துக்கு என்ன பேரு? பிருஹதி. பிருஹதி சந்தஸ் இப்படின்னு வேதத்துல இருக்க அர்த்தம். ஷட்ரிம் சதக்ஷர சந்தோ விசேஷ ரூபாவா. ஆனா பிருஹத்தின்னு அதுக்கு வசதி எங்கேயும் சொல்லலையே. காயத்ரிக்கு தானே எல்லாம் வசத்தின்னு சொல்றார். ந காயத்ரியா பரோ மந்திர நம்ம தெய்வதம் பரம். காயத்ரி தான் ரொம்ப வசத்தின்னு சொல்றார். காயத்ரி சந்ததாம் அப்படின்னு எல்லா சந்தஸ்களும் காயத்ரியை தான் ரொம்ப விசேஷம்னு சொல்றேன். எல்லா சந்தஸும் தேவலோகத்துக்கு போச்சோம், அமிர்தத்தை கொண்டு வரணும். ஒவ்வொரு சந்தஸ்லையும் என்ன பண்ண, ஒவ்வொரு அக்ஷரத்தை உடைச்சுட்டான், குறைஞ்சு போயிடுது. அதனால நிச்சுருத்து ஆயிடுது. நிச்சுருத் புரதி, நிச்சுத் காயத்ரி, இப்படி வரிசையா அந்த ஒவ்வொரு எழுத்து. நிச்சுருத்துனா குறைச்சல்னு அர்த்தம், போயிடுது. ஆனா இந்த காயத்ரி மட்டும் போயிட்டான். தத் சமித்து வரேண்யம்னு சொல்ற காயத்ரி இது போச்சா. அது என்ன பண்ணிச்சுன்னு அங்க இருக்கிறவர் அடிச்சு அந்த அமிர்தத்தையும் கொண்டு வந்து அதோட மட்டும் இல்லாமல் எந்தெந்த அவளுக்கெல்லாம் ஒவ்வொரு எழுத்த கொடுத்து புடிங்கிட்டோ அந்தந்த எழுத்த கொடுத்து அவளுக்கெல்லாம் கொடுத்துட்டான். இவ்வளவு வசதியா இருக்குன்னு எதிர்வேதத்தை இத பத்தி விசேஷமா சொல்லியிருக்கேன். இருந்த போதிலும் காயத்ரி பண்ண மாட்டேங்கிறது. இவ்வளவு வசதின்னு சொன்னாலும் நான் அந்த மந்திரம் சொல்றேன், இந்த மந்திரம் சொல்றேன், பிசாச்சி மந்திரம் சொல்றேன், காயத்ரி மந்திரம் சொல்ல மாட்டேங்கிறேன். தினந்தோறும் அந்த காயத்ரியா பரவ மந்திர அவ்வளவு வருஷத்து இருக்கு பார்த்தீங்களா. ஆகையால் தான் காயத்ரி சந்தசாம்னு சொல்லிருக்க. நீங்க பிருஹதி அம்பாள்னு சொல்றேன். உபயாத்மகத்துவ அங்கீகாரே ததபாவாத். அம்பாள் பிருஹதியாவும் இருக்கா, அம்பாள் இதுவாகவும் இருக்கா காயத்ரி. அதையேவ பிருஹத் சாம ததா சாமனாம். அதனால்தான் பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல அந்த பகவானுடைய விபூதிகளை சொல்லும் பொழுது எப்படி சொல்லிருக்காரு? பிருஹத் சாம ததா சாமனா, நான் சாமாக்களுக்குள்ள பிருஹத் சாமாவா இருக்கேன் அப்படின்ட்டு. இது பகவதோ வாசுதேவஸ்ய விஸ்வரூப வர்ணனே
கீதா வச்சனஸ்ய பகவத்யா விஸ்வரூப வர்ணனார்த்தேனா, நான் தனக்கு சொன்னாலும் தனக்குள்ள இருக்கிற அம்பாளத்தான் சொல்றார். ஜேஷ்டம் ராம ததா சாமசு இது கௌர்ம வச்சனேன. அதே போலயே கூர்ம புராணத்துல நீங்க சாமாக்களுக்குள்ள எந்த சாமாவா இருக்க? ஜேஷ்ட சாமாவா இருக்கேன் அப்படின்னு. அந்த ஜேஷ்ட சாமான என்ன விசேஷம்? தலவகார்யாம் சாகாயாம் உதுத்யம் ஜாதவேதம் தேவம் வஹந்தி கேதவா அப்படிங்கிற மந்திரத்துக்கும் சித்ரன் தேவா நாமுதகாதனே கம்சஸ்ய வருடத்யாக்னே இந்த மந்திரத்திலையும் பாடுற சாமாவுக்கு ஜேஷ்ட சாமான் பேர். இந்த மந்திரத்துக்கு மேல எந்த பாட்டு பாடுறாளோ அது அகரானாலோ மதியமாவதி ஒன்னும் தெரியாது. இப்ப இருக்கிற வாழ்க்கையில சினிமா பாட்டு தான் தெரியுமே ஒன்னும் தெரியல. ஆனா அது எந்த ராகத்துல பாடுறாளோ அந்த சாமாவுக்கு ஜேஷ்ட சாமான்னு பேரு. சாகாயாம் உதுத்யம் சித்திரம் இத்யனயோஹோ ருச்சோஹோ கீயமானம் சாமா ஜேஷ்ட சாமா இது உஜ்வலாயாம் ஹரதத்தோக்தே. உஜ்வலாங்கிற உற்சவத்துல ஹரதத்தருங்கிறவர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பிருஹத் சாமதோ, பிருஹத் சாமம் என்னது? சத்வம் ந சித்ரா அப்படிங்கிற மந்திரத்துல அத்தியாயாம் ருச்சி கீயமானம் பிரசித்தமேவா. இப்படி பிருஹத் சாமாவை சொல்லிட்டேன், ஜேஷ்ட சாமாவும் சொன்னேன். பிருஹத் ஜேஷ்ட சப்தையோ பர்யாயத்வ சம்பவாத். பிருஹத்னா பெருசு, ஜேஷ்டம்னா பெருசு. அம்பாள் விருத்தமாவும் இருக்கா, மகதியாவும் இருக்கா. அதனால விவகாரம் என்ன? ரெண்டு ஒண்ணுதான் போங்க. தேன ஜேஷ்ட சாம ரூபா இதுவா பிருஹத் சாம ரூபா இதுவா வியாக்கியா. ஆகல் பிருஹத்தின்னு சொன்னா பிருஹத் சாமாவும் இருக்கலாம், ஜேஷ்டம். எந்த சாமா பண்ணினா ரொம்ப விசேஷம். சாமவேதத்தில் இருக்கக்கூடியதான அம்சங்கள் ரொம்ப விசேஷம். அதனால அம்பாளுக்கு பரமேஸ்வரனுக்கு சொல்லாமல் ருக்குன்னு, பரமேஸ்வரன் ருக்குன்னு சொல்றது, அம்பாள சாமான்னு சொல்றது. என்ன சுவாமி இப்படின்னு? ஸ்திரீகளா இருந்தா கொஞ்சம் பாட்டு அதிகமா பாடுவாளோ இல்லையா, அவ்வளவுதான் விடுங்க. விவகாரம் முழுக்க பாட்டு யாருக்கு பிடிக்கும்? ஸ்திரீகளுக்கு பிடிக்கும். அதனால அம்பாளுக்கு சாமகான பிரிய அம்பா அப்படின்னு சொல்றான்ட்டு. சில பேர் பாடினாலும் ஸ்லோகம் சொல்றா பல்தான். சில பேர் ஸ்லோகத்தை பாட்டா பாடுவோம். சௌந்தர்ய ஸ்லோகம் சொன்னா எங்கேயோ நிறுத்தி காமே ஜபத்த மாங்கல்யா சூத்திரசோபித கந்தர இப்படி எல்லாம் பாடுவா விவகாரம் முழுக்க. என்ன அப்பதான் சார் பாட்டுக்கு சரியா வருதுன்ட்டான். என்ன பண்றது? அதனால விவகாரம் எப்படி இருக்கு. ஆனா சாமானது எப்படி? அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ராகமா பாடக்கூடியதான பாட்டு இப்படியாச்சு. பிராமணி பக்கிகா ஸ்ருத்யா த்விஜபத்னி விஸ்ருதா இது விஸ்வகோஷாதோ ஔஷதி விசேஷ ரூபா த்விஜஸ்திரீ மாத்திர ரூபாவா. அடுத்தது பிராமணி பிரதி பிராமணி பிராமி. பிராமணினா அந்தணர்களின் பெண் அப்படின்னு அர்த்தம். அந்தணர் குலத்துல பிறந்து அது மாதிரியே தர்மத்தோட அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்திரீ இருந்தா அவளை விசேஷமாக நித்யா பூஜையில உட்கார வைக்கும். எல்லாருக்கும் அதிகாரம் இல்ல, சில பேர் சொல்வா. அப்படி அந்த இடத்துல இருக்கிறவளுக்கு பிராமணி. அதுலயும் அவ நித்யா பூஜை பண்ணும் பொழுது தலைக்கு மல்லி புஷ்பம் கொடுக்கணும். அது வேற போட்டிருக்கு. எல்லாமே சாஸ்திர வார்த்தைத்தான் தெரியும். ரகசியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க பாருங்க. பிராமணி பட்சிகா ஸ்பிருக்கா த்விஜ பத்னிஷு விஸ்ருதா இது விஸ்வகோஷாதவ் ஔஷத விசேஷ ரூபாவா. ஒரு மருந்துக்கு பிராமணின்னு பேரு. இல்ல ஸ்ரீமா த்விஜ ஸ்ரீமாத்திர ரூபாவா. இன்னும் என்ன? சம்வித் விசேஷ ரூபாவா. அறிவு, அந்த அறிவு ரூபமா இருக்கிறவள். உக்தஞ்ச சமயாச்சார ஸ்மிருதௌ. ஸ்மிருதிகள சமயாச்சாரம், கவுளாச்சாரம், வாமாச்சாரம், இப்படி நிறைய ஆச்சாரங்கள் எப்படி இருக்கு. எல்லாருமே அம்பாளை பூஜை பண்ணலாம். நீங்க தான் மனுஷால் தான் பூஜை பண்ணல. காட்டில் இருக்கக்கூடியதான வேடர்கள் அம்பாளை பூஜை பண்ணலையா? அவ வாமாச்சாரத்துல பண்றா, அவ கவுளாச்சாரத்துல பண்ணிட்டு இருக்க. அதுக்காக நம்ம அங்க ஆச்சாரத்துக்கு போனா கிருஷ்ணார்ப்பணம். யாராவது எதாவது பண்ணணுமோ அவளுக்கு அதுன்னு இருக்கு. இந்த ஆச்சாரங்கள்லாம் சொன்னதான ஸ்மிருதி இருக்கு. எத்தனை புத்தகம் வாசிக்கிறது சார்? வாசிக்கணும். என்ன பண்றது? சமயாச்சார ஸ்மிருதோ பிராமணி ஸ்வேத புஷ்பாட்யா. வெள்ள புஷ்பத்தை தரிச்சிருக்கணும். நித்யா பூஜையில என்ன பண்ணணும்? வெள்ள புஷ்பங்களை கொடுக்கணும். அப்படி பிராமணி ஸ்வேத புஷ்பாட்ய சம்பித்தா தேவதத்மிகா. இப்படி சம்பித்தா இருந்தா
அவ அந்த ஸ்வரூபத்துல தேவதா வடிவமாகவே இருக்கா. ஒண்ணு பிராமணாளுக்கு வேதாத்தியனம் பண்ணி சமய ஆச்சாரத்தோட இருக்கிறவாள பறிக்கலாம், இல்லைன்னா பிராமண ஸ்திரீகள்ல ஆச்சாரமா இருக்கிற ஸ்திரீகள் அதுல வேற கொடுத்து அவளுக்கு வெள்ள புஷ்பம் கொடுத்தேன்னா அவளுக்கு பிராமணனுக்கு வேதாத்தியனம் பண்ணியதான பிராமணனுக்கு சமானம். அப்பொழுது பூஜான் வழியில வந்து சாதாரண ஸ்ரீய சமஸ்தா சவதேவ ரூபா சமயாச்சார ஸ்மிருதி இப்படி சொல்றது. அதவா சிவசிய பிராமண ஜாதி மத்வாத் பிராமணி, பரமேஸ்வரனுடைய ஆத்துக்காரியோ இல்லையோ, பரமேஸ்வரன் எந்த ஜாதியினர்? அவர் பிராமணன். இந்திரன் மீதி பேர்லாம் கத்திரியார். தேவதைகளுக்குள்ள இந்தூர்ல தான் இல்ல சார், இந்தூர்ல எல்லாத்தையும் ஒழிச்சு விடுறேங்கிறான், அது வேற விஷயம். ஆனா விவகாரம் என்ன, தேவலோகத்திலையும் இருக்கு. அங்க நீங்க என்ன பண்ண போறாள்? இந்திராதிகள்லாம் ஒண்ணு. அதே போலயே வைசிய தேவதைகள் கணங்கணமா இருக்கிறது. யாரு? வாயு கணம் 49 பேர். அதே போலயே ருத்ர கணம் 11 பேர். இவாள்லாம் வைசியாளுக்கு சேர்ந்தவாளா. இப்படின்னு அந்த இதுல வேதத்துல சொல்லி இருக்கு. சிவசிய பிராமண ஜாதி மத்வாத், பிராமண ஜாதி பரமேஸ்வரம். அதனால சிவனுடைய ஆத்துக்காரே பிராமணி. அதுக்கப்புறம் ததாச்ச சாந்தோக்யே ஸ்ரூயதே விரூபாட்சோசி தந்தார்த்தி இதம் சிவம் பிரகிருத்ய त्वं देवेषु ब्राह्मणोऽसि अहं मनुष्येषु ब्राह्मणः ब्राह्मणमुपधावति उपत्वा धावामि அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றது. நீங்க தேவதைகளுக்குள்ள அந்தனர், நான் மனிதர்களுக்குள்ள அந்தனர், நான் உங்களை பின்தொடங்குகிறேன், நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணவும் அப்படின்னு வேதம் சொல்றது. இது பராசர ஆதித்ய கௌர்ம வாசிஷ்ட லிங்கேஷு இத்தனை புராணங்கள்ல சொல்லியிருக்கு. பராசர புராணம், ஆதித்ய புராணம், கூர்ம புராணம், வசிஷ்ட புராணம், லிங்க புராணங்கள் இத்தனையிலையும் ஒரே ஸ்லோகம் இருக்கு சார். அது என்ன கம்ப்யூட்டர்ல பிட் பண்ணி கண்டுபிடிச்சாரா தெரியும். ஒரு ஸ்லோகம் இத்தனை புராணங்கள்ல இதே மாதிரியே படிச்சிருக்கார். எப்படி? பிராமணோ பகவான் சாம்பஹ பிராமணானாம் ஹி தைவதம் விசேஷாத் பிரம்மணோ ருத்ரம் ஈசானம் சரணம் ரஜேத் அப்படின்னு இப்படிப்பட்டதான பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும் அப்படின்னு அம்பாளுடைய நாமாக்களை விசேஷமா சொன்னார். அதே விஷ்ணு பாகவதத்துல நமே கர்ப்பமிமம் ப்ருஹத் இத்யாதி பிரம்மன் இத்யாதினா சிவகோபாத் வித்யத் அதித்யா சத்ய பிராமணத்துவம் வியக்தீகிருதம். அதிதி மாதா தேவதைகளுக்கெல்லாம் அம்மா. அதிஜர்ஜௌரதிஜிர் அந்தரிக்ஷம் அதிஜர் மாதா சபிதா சபுத்ர விஸ்வே தேவா அதிஜி பஞ்சஜனா அதிஜர்ஜாதம் அதிஜர்ஜனித்வம். இந்த அதிதிங்கிற ஒரு அந்த அதிதிக்கு பிறந்தவர்கள்லாம் ஆதித்யாள். திதின்னு ஒரு அம்மா. அவர் எப்படிதான் ஆத்துக்காரிக்கு பேர் வச்சாரு கட்டுப்படுறார். ஒரு அம்மாவுக்கு திதினார், ஒரு அம்மாவுக்கு அதிதினார். திதிக்கு பிறந்தவாள்லாம் தைத்யா, வாழலாம் அரக்கர். அதிதிக்கு பிறந்தவாள்லாம் தேவதைகள். இந்த அதிதி மாதா ஒரு நாளைக்கு பயப்பட்டாளாம். என்னன்னா சிவாபிச்சாரம் வந்துருமோன்னு. என்ன சுவாமி சிவாபிச்சாரம் வந்தா அதெல்லாம் அவ்வளவு இல்லைன்னார். பிராமணனுடைய கோபம் போராது, வம்சத்தை கெடுத்துவிடும். அது சத்திரியால வயசானது அவ கோபம் வந்தா இன்னைக்கே கொண்டுபிடுவா நம்ம, அவ்வளவுதானே, பரவாயில்ல. ஆனா இது என்ன பூண்டோட அழிக்கும். அதனால பிராமண சாபம் வரப்படாதே, என் குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கணுமே அப்படின்னு பயந்தாளாம். பாருங்க, சிவகோபா திவ்யத்யதித்யா தஸ்ய பிராமணத்துவம் வியக்தீகிருதம். அதனால பரமேஸ்வரன் பிராமண ஜாதிக்கு சேர்ந்தவர் என்று சிவதத்துவ விவேகத்துல சொல்லியிருக்கு. இப்படி பிராமணி புருஹதி பிராமணி பிராமி. அடுத்தது இந்த புருஹதி எல்லாரை விட பெருசா இருக்குங்கிற சௌந்தர்யத்துல ஜகத்சு தேஜாதா ஹரிரவதி ருத்ரா க்ஷமயதே துரஸ்குன்னம் ஏதத்வமபி வபுரீஷஸ்திரயதி சதா பூர்வ சர்வம் தரிஜம் அனுகிருண்ணாதி சிவஹ தவாஜ்ஞாமாலம் யக்ஷண சலிகயோ ப்ரூரதிகயோ. அம்பாள் கண்ண அப்படி தூக்கினா போறோம், புருவத்தை அசைத்தா நடங்குறாளா எல்லாரும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டா அத்தனை தேவதைகளை கொடுத்திருக்கா. ஆயால் மகதி புருஹதி எல்லாமாக இருக்கார். மனஸ்வம் வியோமஸ்வம் மருதசி மருத்சாரதிரசி ஸ்வமாபஹா ஸ்வம் பூமி ஸ்வயிபரணதாயாம் நஹிபரம். எல்லாமே அம்பாள் இருக்கா. அதனால எல்லாமா இருக்கிறதுனால
மகதி ப்ருஹதி த்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வவபுஷா சிதானந்தாகாரம் குருஸ்வரூபமா இருக்கா. சிதானந்தாகாரம் சிவ யுவதி பாவே நவிபுருஷே அப்படின்னு இந்த நாமாக்களுடைய அர்த்தம் சௌந்தர்ல ஆச்சாரியால் கொண்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் பிராமி பார்க்க அம்பாளுக்கு பேர் என்ன? பிராமி. இது என்ன அர்த்தம்? பிரம்ம சம்பந்தின்னு அர்த்தம். பிரம்மம்னா என்னது? சைத்தன்யம். அந்த சைத்தன்ய சம்பந்தி ஜடம்னு இருக்கா சார் உலகத்துல? இல்லைன்ட்டு. அவித்யா அதிரிக்த ஜடஜாதி சத்பாவே மானாபாவா. குடத்துல இருக்கிற ஜாதிக்கு கடத்துவம்னு பேர், பட்டத்துல இருக்கிற ஜாதிக்கு பட்டத்துவம்னு பேர். உலகத்துல இருக்கிற ஜட ஜாதி ஜட பொருள்கள் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய ஜாதி எது? அவித்யாத்வம். அவித்யினால உண்டானது. எல்லா பொருளும் அவித்யினால உண்டாதனால எல்லாம் இருக்கிற ஜாதி என்ன? ஜடத்வ ஜாதி, அவித்யாத்வ ஜாதி. அதை விட இன்னொரு ஜாதி இல்ல. அப்ப இருக்கிற பொருள் என்ன? அம்பாளோடதான் பிராமி. பிராமி ஜாதௌ இது நிபாதனா சாது. ஆமா, பிராமின்னு பிரம்மத்துக்கு சேர்ந்தது பிரம்மின்னு தான். பிராமி நிபாதனம் அந்யாதிருஷ பிரயோகே பிராப்தே அந்யாதிருஷ பிரயோக கரணம் நிபாதனம். வேற விதமா வியாக்கரணத்துல வந்தாலும் வேதத்துல அது இப்படிதான் பண்ணுட்டோம். இப்படி சொல்லுன்னா அது அவ்வளவு. வேதத்தை நீங்க மாத்தப்படாது. வேதத்தை மாற்றத்துக்கு அதிகாரம் யாருக்கும் கிடையாது. விவகாரம் என்ன? நிபாதனா சாது. உங்க லோகத்துல இருக்கிற வியாக்கரணங்கள் இவ்வளவு வியாக்கரணம் வச்சிருக்கேனே. லோகத்துல சாக்கராயன் வியாக்கரணம், இந்த வாக்கிய வியாக்கரணம், இந்திர வியாக்கரணம், சந்திர வியாக்கரணம், எவ்வளவு கஷ்டம் சார். ஒரு பாணினி வியாக்கரணமே 3996 சூத்திரங்கள். 4 குறைச்சல் 4000 சூத்திரங்களுக்கு. ஏனோ விட்டாரோ தெரியல. இது அதனால பண்ணிருக்கலாமே. அவ்வளவு சூத்திரங்கள். இந்த இந்திர சாந்திர வியாக்கரண சாக்கட்டாய சாக்கல்ய இத்தனை வியாக்கரணங்களும் படிச்சு போறலன்னு பிராத்தி சாட்சியத்துல இதை விட வேற வியாக்கரணம் வேதத்துக்கு சொல்லியிருக்கார். அதனால நிபாதனா சாது இல்ல வாகாத்மிகாவா. பிரம்மம்னா வாக்கு, வாக்ஸ்வரூபமா இருக்கா. பிரம்மைவ ஆனந்தோ யஸ்யா பிரம்மானந்தா. அடுத்தது பிரம்மைவ ஆனந்தா யஸ்யா. பிரம்ம வடிவமாக இருக்கிறதுனால பிரம்மானந்தம். இது சகுணமான ஒரு ஸ்வரூபதி. மத்வத்தி அச்பிரத்யேன பிரம்மானந்த வதி இதுவா. பிரம்மானந்தம்னு சொல்றல, பிரம்மானந்தம் உள்ளவாள் தானே. நானே சர்க்கரையா மாறினா என்ன லாபம்னு என்ன யாராவது சாப்பிட்டு போயிடுவோம். ஆனா நான் திதிப்பா இருந்ததுன்னு வச்சுங்களேன், எனக்கு சர்க்கரையை கொடுத்து சர்க்கரை சாப்பிட்டா நான் திதிப்பா அனுபவிச்சா அது பிரம்மமா மாறினா என்ன சார் லாபம்னு? பிரம்மானந்தம் உடையவள்னு அர்த்தம். வெறும் பிரம்மானந்தமா அம்பாளா இருந்தா நீதி பேருக்கு என்ன லாபம், அம்பாளுக்கு என்ன லாபம்? சோ பிரம்மானந்தம் உடையவள்னு சொன்னாலேயானால் அந்த அம்பாளுடைய அனுகிரகங்கள் நமக்கெல்லாம் கிடைக்கும். அப்படி. அதுக்கப்புறம் பலி பிரியா. அடுத்த நாம என்ன? பலி பிரியா. நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். பூஜையில காக்காக்கு பலி போடுற அதான் அம்பாளுக்கு இஷ்டம். அம்பாளை காக்கா கேட்டு என்ன பலி பிரியா, ரொம்ப இஷ்டமானது அப்படின்னு அர்த்தம்னு சொல்லலாம் லோகத்துல. ஆனா பலின்னு என்ன அர்த்தம்? பலிநாமகா பலினோ வித்யா நிராச அவித்யா நிராச சமர்த்தா காமாதி சத்ரு ஜேதாரஹா. பலின்னா என்ன? அந்த நமக்கு பலசாலியா இருக்கக்கூடியதான எல்லாத்த விட பலசாலி என்னன்னா இந்த மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட வாசனை. நல்லதை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண விடாம தடுக்கிறது சார். எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் அந்த நல்ல காரியம் என்ன தடைபடுறது. 1000 தளங்கள். இது எல்லாம் நான் சினிமா போன நினைக்கா டக்குன்னு யாரோ கொடுக்க எல்லாம் கொடுப்பா. விவகாரம் என்னடா, ஒரு பூஜை பண்ணணும் கஷ்டமா இருக்குது. ஜபம் நாளைக்கு பண்ணுப்போமே, அன்னைக்குதான் இல்ல ஜபம் பண்ணணும்னு உட்கார்ந்து இருக்கேன். எல்லாம் பண்ணி பஞ்சபாத்திரம் எல்லாம் போட்டு விபூதி வச்சுட்டு கிழக்கு நோக்கி உட்கார்ந்துட்டு தர்பாஸ்திரம் எல்லாம் போட்டுண்டு எதிர்கத்தி குடுத்து வழக்கு ஏத்து வச்சு இதெல்லாம் கேட்டதோ ஏத்து வச்சு எல்லாம் உட்கார்ந்து இருக்கேன். உட்கார்ந்து ஆரம்பிச்சு சங்கல்பம் பண்ணி முடிச்சு அஸ்ய ஸ்ரீ மந்திரத்தை ஆரம்பிச்சோட இல்லையா பெல் அடிச்சது. திறந்து பார்த்தா மாப்பிள்ள வந்திருக்கார். ஜபம் பண்ணி உட்கார முடியுமா நீங்க? கிருஷ்ணார் பணம். அடுத்த நாள் மாமியார் வந்தா, இதுவும் கட்டம் தான் அதுவும் கட்டம் தான். ஸ்திரீகளுக்கு மாமியார் வந்தா ஏன்னா ஜபம் பண்ணா வம்பா போயிடும், அது ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன எதிராத்து
வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடணும், வந்தவர் போக மாட்டாருன்னு 2 மணி நேரம். இப்ப என்ன பண்ணுவாள்? ஜபத்துக்கு எவ்வளவு விக்னம் தெரியுமோ. இப்படி நல்ல காரியத்துக்கு இடையூறா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் தான் மனுஷனுக்கு ரொம்ப பலசாலி. இவனுக்கு எடுக்கிறதுக்கு பலசாலி. அதனால பலினா அவித்யா, அதை போக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவள். சமர்த்தாக காமாதி சத்ரு சேதாரஹா, இந்த மனசுல இருக்கக்கூடியதான விருப்பு வெறுப்பு ஆசை பசி இவை எல்லாம் போக்கடிக்க பாக்க எடுக்கிறவள். பிரியாகா தயா பாத்திரம் யஸ்யாக, அப்படி இந்த சத்ருக்களை கொல்லக்கூடியதான மனிதர்கள் இருக்காளே அவளிடத்துல ரொம்ப பிரியமா இருக்கிறவள். சோ பலசாலியா இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை அழித்து அதுக்காக நல்ல முயற்சி எடுத்துக்கிறவா யார் இருக்காளோ அவளுக்கு பிரியம் அம்பாளுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? என்னத்தான் மனசுல ஆசைகள் தோஷங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எத்தனை இருந்தாலும் விடாம நல்ல வழியை பண்ணணும், விடாம ஜபம் பண்ணணும், விடாம பூஜை பண்ணணும், விடாம எல்லாத்தையும் ஹோமாதிகள் பண்ணணும். நல்ல விஷயத்துக்கும் எத்தனை இடையூறு வந்தாலும் அழாம பண்ணணும். போன நாளைக்கு பண்ணி போனேன், நாளைக்கு நாளைக்கு வரும், நாளைக்கு இன்னொரு நாள் வரும். அனுமாருக்கு சனி பகவான் சேர்ந்தார். அவர் சொன்னாரா, சுவாமி என்ன யாரும் ஜெயிக்க முடியாது, நான் எந்த ஆளை பிடிச்சாலும் 7.5 வருஷம் நான் வாட்டி விட்டு விடுவேன். ஒரு நாளைக்கு இந்திரநாட்டையும் போனேன், உன்னால என்ன பண்ண முடியும்? நான் இந்திரநாட்டு எல்லா தேவதைகளும் வசத்தின்னு அதெல்லாம் கிடையாது, நான் பிடிச்சுக்கணும், எனக்கு சிவனுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு ஒரு நாள் நாட்டை பாத்துக்கோ அப்படின்ட்டார் இந்திரன். என்ன பண்ணினார்? சரின்ட்டார். இவர் என்ன சொல்றாரு? பாவம் சனி பகவான். அந்த இந்திரன் என்ன பண்ணா தெரியுமானோ, இந்த சனி பகவான் கண்ணில் விழப்படாதுன்ட்டு பெருச்சாழியா ஆனாராம். பெருச்சாழியானி அந்த காவாலாம் இருக்கு பார்த்தா அதுக்குள்ள புந்துண்ட 7.5 வருஷம் வரலையா. அதுல இருந்து சனி பகவான் அங்கே காத்துட்டு இருக்க ஆச்சு. 7.5 வருஷம் ஆச்சு. இனிமேல சனி என்ன பண்ண போற? 7.5 வருஷம் என்ன ஒண்ணும் பண்ணலையோன்னோ அப்படின்னு வெளியில வந்தாரா. வந்ததுமே இவர் அங்க நிக்கிறார். பாத்தியா உன்னை ஜெயிச்சுட்டேன். என்ன ஜெயிச்சல்? 7.5 வருஷம் இந்திர பதவி எங்க இருக்கு, காவா எங்க இருக்கு, இதுக்குள்ள பெருஜாலியா உட்கார்ந்து காரியம் நடந்ததா? விவகாரம் முழுக்க இந்த சனி பகவானுக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு இந்திரனா இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம ஆளாட்ட முடியாது. மரியாதையா சிவனை தியானம் பண்ணா முடியும். அனுமார்கிட்ட வந்தார ஒரு நாளைக்கு. இவர் என்ன பண்ணார்? இந்த பாரு, ராமநாமம் அவர் ஜபிச்சுட்டு இருக்கேன்னா என்கிட்ட தொந்தரப்படுத்தாத. ஆனா உன் காரியத்துக்கு நான் யாரு காரியத்துக்கு நான் தடங்கள் கொடுக்க மாட்டேன். எனக்கு வேண்டியது ராமநாமா தான். அதனால அதை பண்ணிட்டே இருப்பேன். நீ ஒண்ணு பண்ண, நாளைக்கு வாயே அப்படின்ட்டு முதல்ல நாளை வாரம் நாளை வா அப்படின்னு எழுதிவிட்ட. எழுதிட்டு எப்ப வந்தாலும் முதல் காட்டுற. என்ன பண்றது? 7.5 வருஷமா ஆயிடுதான். அடுத்த நாள் நாளை வார் சனி பகவான் அழிச்சிட்டு போயிட்டாராம். ராமநாமா சொல்ற வாழ்க்கை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னு ராமநாம வைபவம்ங்கிற புத்தகத்துல இருக்கு. இவர்கிட்ட ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் முயற்சியோட பகவான் நாமாவை சொல்லிட்டு நம்ம நல்ல காரியத்துல இருந்தா அம்பாளுக்கு ரொம்ப பிரியமா. பலி பிரியா நாம அப்படி இல்ல. பலிநாமக ராஜா பிரியா எஸ்யா. பலிங்கிற ராஜா அவருக்கு ரொம்ப பிரியம். யாருக்கு? மகாவிஷ்ணுக்கு. வாமனராக அவதாரம் பண்ணியிருக்கு. அந்த அவதாரத்துல அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம் வாமனஸ்ய ததபின்னாவா பூஜோபஹாராக பிரியா யஸ்யாக வா. நமக்கு புரிஞ்ச அர்த்தம். பூஜையில பண்ணி அதற்கு பிறகு இருக்கக்கூடியதான பலி அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். இது என்னது? நைவேத்தியம் தான் இவ்வளவு போட்டிருக்கேன், பலி எதுக்கு இஷ்டம்னா பலிங்கிறது முதல்லயே நீங்க பூஜை பண்ணும் பொழுதோ ஜபம் பண்ணும் பொழுதோ நமக்கு விக்னங்கள் ஒண்ணும் வரப்படாதுன்னு பிரார்த்திச்சுண்டு பலியை போட்டிருக்க. சோ பலிங்கிறது எதுக்காக? முதல்ல அரக்கர்கள்லாம் கெட்ட எண்ணங்கள்லாம் நம்ம கிட்ட வரப்படாது அப்படின்னு வெரைட்டி இருக்கு. அந்த வெரைட்டின அவளை மறுபடியும் இங்க கூப்பிட்ட எங்க பூஜை ஆயிடுத்து அப்படின்னு சொல்றதுக்காக அவ எந்நேரம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணலையோன்னா அதற்காக நைவேத்தியத்துல ஒரு பாகம் கொடுத்திருக்க. பலி என்னது? என்ன? தேவதைக்கு நைவேத்தியம் பண்ண பிறகு அந்த பாகத்துல எடுத்து கொடுத்திருக்க. இத நைவேத்தியத்தினுடைய மிச்சம் நீங்க சாப்பிடலாம், பலியுடைய மிச்சம் நீங்க சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா? இது அரக்கர்களுக்கு கொடுத்து அது அவளுக்கு சொந்தம்.
அதனாலதான் அவளை கொடுத்த பிறகு காலம் விட்டு வரணும், பலி போட்டா ஏதோ சொல்றாளோ இல்லையா, என்ன பண்றாளோ இது ஒன்றும் புரியல. விவகாரம் கேட்டா சம்பிரதாயங்கிறான், இவனுக்கும் தெரியல, பதில் தெரியலன்னு சம்பிரதாயம் சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறாள். விஷயம் என்ன? ஆனா பலியும் அம்பாளுக்கு இஷ்டம். ஏன்னா எங்க பக்தாள் யார் இருந்தாலும் அவளுக்கு ஒரு இடையூறையும் இருக்கப்படாது. அதனால பலி பிரியா. பூஜையில எது என்னென்ன பண்றோம், எதற்காக பண்றோம் எல்லாம் தெரிய வேண்டாமா? சாஸ்திரம் வஷ்டதிரி இது வரைக்கும் இந்த நம்ம பிரகதே பிராமணி பிராமி பிரம்மானந்தா பலி பிரியாத்து பாஷாரூபா பிரகத்தேன பாவா பாவை விவர்ஜிதா. அடுத்த செட்டு போற வேகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே முடிச்சிட்டு போலன்னு நினைக்காதையும். அடுத்த வாரம் மேல கிளாஸ் இருக்கு, அடுத்த வாரம் பார்ப்போம்.